2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் சூடேறின பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதோட 2 வத்தலையும் கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தாளித்து விட்டுக்கிறேன். ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை எடுத்து நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர்ற டைமில் அது கூட நம்ம நீட்ட பாவக்காவை நல்ல சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக குழம்பு மசாலாத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன். அப்படி அந்த எண்ணெயிலேயே மூடி போட்டு வதக்கி எடுக்கணும். பாவக்காய் ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் பாவக்காயில் கசப்பே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸும் உள்ளே சொல்ல போகிறேன். இப்போது நல்லா வதங்கி வந்த பிறகு தேங்காய் பூ ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்ட பிறகு கசப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வெல்லத்தை நம்ம நுணுக்கி போட்டு விட்டுட்டுனா போதும். பாவக்காயில் கசப்பே தெரியாது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேர்க்கடலையும் வத்தலையும் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டுனா போதும். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.